ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, நீயும் நீ விரும்பும் உயிரான துணையும் ஒன்றாக இணைந்து வாழ முடியுமா, முடியாதா? உன்னுடைய கேள்விக்கு உன் அப்பாவின் பதில் இதோ. இதை முழுமையாக கேட்டு நீயே தெரிந்து கொள். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதனை நீயே முடிவு செய்து கொள். வாழ்க்கையில் நீ அவரை விட்டு பிரிந்து இப்பொழுது படும் கஷ்டத்திற்கு அளவே இல்லாமல் இருக்கின்றது. அவருடன் இருக்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாயோ, இப்பொழுது அவரை பிரிந்து ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்கின்றாய். என்ன இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கவில்லை என்பது போல வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கின்றாய். என் பிள்ளையான உன் முகத்தில் சந்தோஷம் என்பதே இல்லை. சிரிப்பு கூட உதடுகளில் இருந்து வருகிறதே தவிர மனதார வருவதில்லை. எப்பொழுதும் கண்ணீரும் கம்பளையுமாகவே இருக்கின்றாய். சரியாக உணவு உண்ணாமல், சரியாக உறக்கம் கொள்ளாமல் எப்பொழுதும் அவரையே நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அவரை பிரிந்து என்னால் இருக்க முடியவில்லை அப்பா, தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று கூட சில சமயங்களில் தோன்றுகின்றது. ஆனால் என்னால் என் குடும்பத்திற்கு கஷ்டத்தை தர முடியாது என்பதற்காக அமைதி காத்து கொண்டிருக்கின்றேனே தவிர ஒரு நடைப்பிணமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அவர் இல்லாமல் என்றே. நீ அவர் மீது வைத்திருக்கும் அன்பின் வெளிப்பாடு எனக்கு புரிகின்றது. இந்த அளவிற்கு அன்பில் வைத்த உன்னை உன் உயிரான உறவிடமிருந்து பிரித்து விடுவேனா என்ன? நிச்சயமாக நீங்கள் இருவரும் ஒன்று சேர்வீர்கள். காலத்தின் கட்டாயத்தாலும் விதியாலும் சதியாலும் சிலரின் சூழ்ச்சிகளாலும் பிரிந்த நீங்கள் மீண்டும் நிச்சயம் ஒன்றாக இணைவீர்கள். அதன் பிறகு உங்கள் இருவரையும் யார் நினைத்தாலும் பிரிக்க முடியாது என்று சொல்லும் அளவிற்கு ஒன்றாக இணைந்து சந்தோஷமாக வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள். நீ எப்படி உன் துணையை பிரிந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ, அதே போல அவரும் உன்னை பிரிந்து கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார். சில கோபம், அதனால் அவர் வெளிப்படையாக எதையும் உன்னிடத்தில் சொல்ல முடியாத சூழலில் நிற்கின்றார். அத்தனையும் மாறி அவர் மனதை மாற்றி நீயும் அவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீர்கள். குடும்பத்தின் கட்டாயத்தாலோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையாலோ பிரிந்த நீங்கள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள். இதுவே உன் அப்பா முருகனின் முடிவு. இதனை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. நீங்கள் இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது என் ஆசையும் கூட. ஒருவர் மீது ஒருவர் எத்தனை அன்பு, எத்தனை காதல். உண்மையான அன்பு ஒரு நாளும் பிரியாது, சேராமலும் போகாது. சில சமயங்களில் ஒருவர் மனிதன் தோற்று போகலாமே தவிர அன்பு ஒரு நாளும் தோற்று போவதில்லை. உன் உயிரானவரிடமிருந்து உனக்கான நல்ல விஷயம் வரும். அவரிடம் கூடிய விரைவில் ஒன்றாக இணைந்து நிம்மதியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்வாய். சற்று காத்திரு, அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.